கேப்டன் அமெரிக்கா நல்லா இருந்துச்சு. அதுக்கு வந்திருக்காரு வில்லனா. ஃபால்கன் தானே. ஆண்டனி மேக்கியா நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு. நல்லா திருக்கி விட்டுருக்காரு கேப்டன் அமெரிக்கா. நல்லா இருக்கு ப்ரோ. பார்க்கலாம் நல்லா இருக்கு. வில்லன் தான் அது உருவாக்கி இருக்காங்க புதுசா வர வில்லன் தான். ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு. போன வாட்டியோட இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேப்டன் அமெரிக்கா ரெட்டல்கா மறந்து தான் அந்த சீனே திருப்பமா இருந்துச்சு. அது ரெட்டலுக்கு இன்னும் நிறைய பேர் வரன்னாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது அவ்வளோ நல்லா இல்லை. பட் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி தான் இருக்கு. அதோட இது நல்லா இருக்கு. ஏதோ ரெட்டலுக்கு தான் செம்மையா இருந்துச்சுங்க. அவர் வரும்போது தான் கேப்டன் அமெரிக்கா ரெட்டல்கா வரும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. அது சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஹைப்லாம் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. ஃபைட் சீக்வென்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்றது, பழைய அழுக்கு வந்த மாதிரியே இருந்துச்சு. அந்த அழுக்கு பழைய அழுக்கு வேர்ல்டு வார் அழுக்குல வந்த மாதிரியே இருந்துச்சு. அதோட நல்லா அது ஆனா மற்ற யூனிவர்ஸ் வந்து ஹல்க்லாம் வர மாதிரி காட்டிடுறாங்க. ஆமா கண்டினியூ வரும். கேப்டன் அமெரிக்கா ரிட்டர்ன் வருது. கேப்டன் அமெரிக்கா ரிட்டர்ன் வர மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் நார்மலா தான் இருக்காரு. அது எதுவும் இல்லை. நல்லா தான் இருந்தது. எதிர்பார்க்கற சீன் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெட்டலுக்கு வரணும் தான். ஆனா வந்து அப்போ வரல, ரெண்டாவது டைம் தான் வந்தாரு. அது நல்லா இருந்தது. இன்னும் எல்லாரும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்போ வரல, ரெண்டாவது டைம் தான் வந்தாரு. நல்லா தான் இருந்தது. மார்வெல்ல ஒரு அப்கிரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா அவருடைய வெர்ஷனை வந்து அந்த பிளே ரீப்ளேஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு சின்ன வயசுல இருந்து அவர் பட்ட கஷ்டம். ஸோ ஆனால் அது ஃபால்கனுக்கு செட் ஆகுது. ஆனா அவரோட பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நல்லா இருந்தது. அந்த லாஸ்ட்ல அந்த ஃபைட் சீனு, அந்த வைப்ரேஷனை பிச்சு போறதெல்லாம் இன்னும் நல்லா தான் இருந்தது. ஃபைட் சீனு அப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷனு எல்லாமே நல்லா தான் இருந்தது. கூட இன்னொரு கேரக்டர் ஃபால்கன் கூட ஃப்ரெண்டு மாதிரி, அது நல்லா தான் இருந்தது. அது லைட்டா இப்போ அந்த லாஸ்டா அந்த பேசும்போது ஃபால்கன் கூட பேசும்போது சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. கிரீன் இல்ல, ரெட் மட்டும் தான். சரி, இல்ல ஃபால்கன் ரெட்டலுக்கு இவங்களை தாண்டி வேற ஏதாவது மார்வல்ஸ் வேற யாரும் வரல. நம்ம நார்மலா நம்ம என்ஜாய் பண்ணணும். மார்வல்ல பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ற மாதிரில கூசம்ஸ் மொமெண்ட்ஸே கிடையாது. சும்மா சிம்பிளா தான் போகுது. ரெட்டலுக்கே இல்ல படத்துல. கேப்டன் அமெரிக்கா வந்து அவர் மாறுற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல. சோ அவர் சின்ன வயசுல அவர் பட்ட கஷ்டங்களை தாண்டி இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. சோ இதுல ஃபால்கனுக்கு அது சரியா ஒத்து வருதா? இல்ல கேப்டன் அமெரிக்கா ஷால்கே சம்மந்தமே கிடையாது. இது ஃபால்கன் கேப்டன் அமெரிக்கா நிக்கலாம். கேப்டன் அமெரிக்கா கிடையாது. இந்த ரெட்டலுக்கு ஃபால்கன் உங்களோட சீன்ஸ் எப்படி இருக்கு? ஃபைட் சீன் பார்க்கலாம் அவ்வளவு. மல்டியூனிவர்ஸ் எப்படி ப்ரோ? அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம். ஆனா சொல்லிருக்கேன். அதெல்லாம் பக்கவா நான் பார்க்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல எப்படி? மாறல சொல்ல வேணும். ரிடெம்ஷன் கூட்டிட்டு போற மாதிரி ஃபால்கனுக்கு ஆல்ரெடி கேப்டன் அமெரிக்காவோட ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. இப்போ அவனுங்க கேப்டன் அமெரிக்கா மாற்ற தேவை இல்லையா, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹல்கோட செய்கை செமையா இருக்குது இந்த படத்துல. ரெட் ஹல்க்குக்காகவே படத்துக்கு போகலாம். அதுவும் ஃபைனல் ஃபைட்டுக்கு ரெட் ஹல்க்குக்காக பார்க்கலாம். ஆனா ஒரே ஒரு நான் சொல்றேன், போஸ்ட் கிரெடிட்ஸ் பாத்துறேன் தயவு செஞ்சு. இல்ல மல்டி யூனிவர்ஸ் மெயின் கான்செப்டா கொண்டு வராங்க. ஏங்க மல்டி யூனிவர்ஸா? எர்த்தே தாண்ட மாட்டறாங்க. இதெல்லாம் மல்டி யூனிவர்ஸ். ஒன்னே சொல்லிக்கிறேன், டெட்பூல் மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்ல. டெட்பூல் அளவுக்கு வரவே இல்லை படம். மிஸ் மார்வல்னு ஒன்னு வந்துச்சு. ஏங்க அதெல்லாம் கேட்காதீங்க. அதான் படம் சொன்னேன்னு திட்டுவேன். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போதா ஏங்க மிஸ் மார்வல் இது கூட கம்பேர் பண்ண கூடாது. அதெல்லாம் அடிச்சு போறீங்க. இது எப்படி இருக்குதுன்னா இந்த சாங்ஷி படம் இதுல அந்த மாதிரி இருக்கு ஹல்க். ஆனா என்னன்னா ஃபால்கன் சுத்தியே கதை நடக்குது. ஃபால்கன் ஹல்க் சண்டைக்காக படத்தை பார்க்கணும்னா கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா ஹல்க எல்லாருக்கும் தெரியும் மார்வல் எப்படி ஹல்க பயன்படுத்துறாங்கன்னு. எதோட கனெக்ட் ஆகுற மாதிரி இந்த படத்தை காட்டியிருக்காங்க. இது ஐ திங்க் தண்டர் போல்ஸ் கனெக்ட் ஆகுது. ஏன்னா பக்கி வந்திருக்காரு. தண்டர் போல்ஸ் அடுத்து பக்கி வருவான்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால அதோட கனெக்ட் ஆகுது. யாருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நியூ அவெஞ்சர்ஸ்க்கு ஒரு லீடப்பா அமையுது. சீரிஸ் வந்தா கண்டிப்பா இருக்கு. ஆமாங்க அந்த டைட்டன் சரியா செலஸ்டியல் பாத்தீங்கன்னா டியாமண்ட்
அதை சுற்றி தான் இந்த கதையை நடக்குது. அதுக்காக தான் அது இன்டர்னல்ஸ் பற்றி ஒன்றும் இல்லைங்க. அந்த டிஆர் மட்டும் காட்டினாங்க. உங்களுக்கு தெரியாத வர மார்வல் எது கண்டினியூட்டி காட்டுறாங்க. கண்டினியூட்டி இல்லாமல் அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க.